லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Nool. நம்மளுடைய கொள்கையும் சித்தாந்தம் என்பது வேற. இப்போ சாமி கும்பிடுறாங்க என்பதற்காகவே பெரியாரை போற்றக்கூடாது அப்படின்ற ஒரு இது ஒன்று கட்டமைக்கிறாங்களா, அது ரொம்ப ஒரு தவறுன்றோம். தந்தை பெரியார் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லையே. அவர் எந்த சாமிக்கும் எதிரானவர் கிடையாது. பெரியார் கும்பிடுறன் சாமின்ற அந்த ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல, அதை எதிர்த்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாடு என்பது ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மண். தமிழ்நாடு மண் என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு மண். தமிழ்நாடு மண் என்பது ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மண். தமிழ்நாடு மண் என்பது எந்த பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மண் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் பிஜேபி என்கின்ற ஒரு பாசிச சக்தி உள்ள வருகின்ற பொழுது மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இப்ப ஏதாவது ஒரு குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை அவங்களால ஒரு இடமோ ரெண்டு இடமோ வெற்றி பெற முடியுமே தவிர அவங்களால தனித்து நின்று ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது. நோட்டாவுக்கு கீழே போகக்கூடிய கட்சி தான் பிஜேபி. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடினார்கள் என்றால் எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்தார், மறைந்தார். ஐயா கேப்டன் அவர்களுக்காக ஒரு மக்கள் கூட்டம் கூடியது என்றால் மக்களுக்காக வாழ்ந்தார், மறைந்தார். தளபதி அவர்களுக்காக மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அவர் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்காரு, தியாகம் செஞ்சிருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடத்தை, ஒரு கிரீடத்தை, சினிமாவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தூக்கி எறிந்துவிட்டு 15 லட்சம் பேர் அங்க வந்தாங்க என்பது இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா? 5 பேர் வெப்பத்தால் இறந்து போனாருன்னு ஏன் நீங்க இந்த அரசுக்கு அரசை காப்பாற்றக்கூடிய வேலையில நீங்க ஈடுபடுறீங்க? தண்ணி வச்சீங்களா? கழிவறை வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? பேருந்து வசதி சரியாக இருந்ததா? 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத கார் ரேஸுக்கு காட்டிய கவனத்தை, அவர்களுடைய 75வது பவள விழாவுக்கு காட்டிய கவனத்தை ஏன் அந்த மக்கள் நிகழ்வுல நீங்க காட்டல? வணக்கம். வணக்கம். என்ன மாநாட்டுக்கான பணிகள்லாம் மும்முரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் பெரியாரை கும்பிடுறீங்களா, இன்னொரு பக்கம் நல்ல நேரமெல்லாம் பார்த்து அதிகாலையில் 4 மணிக்கு பூஜை பண்ணுறீங்க. உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்ட்டு பல பேரும் குழம்பியிருக்காங்களே. பல பேர்லாம் குழம்பியிருக்க மாட்டாங்க. அவங்க யார் குழம்புனாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, நிறைய இந்த கேள்விகள் இருக்குது. அதற்கு மத்தியில் பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அதாவது அவங்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு எங்கள் கட்சி ஒன்றும் ஒரு சிறிய கட்சிலாம் கிடையாது. நாங்கள் பிஜேபியை விட பெரிய கட்சி தான். தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அதாவது எங்கள் தலைவர் அவர்கள் குறிப்பாக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். நாங்கள் எந்த இடத்துலையுமே கடவுளுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அதை அக்கா தமிழிசை அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்களுடைய கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார் அவர்களை, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை, காமராஜர் அவர்களை, ஐயா காகிதமில்லத் அவர்களை ஒரு கொள்கை தலைவர்களாக, ஒரு வழிகாட்டிகளாக நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம். எங்கள் கட்சியில் தான் 90% பேர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க, நல்ல நேரம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நல்லது நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கட்சியை போன்று, பிஜேபி கட்சியை போன்று மதத்தை வைத்து மத வெறி அரசியல் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது. பிஜேபியை போன்று பிளவுவாத அரசியலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது. எந்த இடத்துலடா மதத்தை வச்சு ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தலாம், எந்த இடத்துல ஒரு சாதியை வச்சு சாதி கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எண்ணம் தான் இப்படி தவறாக இருக்கும். ஒரு பக்கம் சாமி கும்பிட்றாங்க, ஒரு பக்கம் பெரியாரை கும்பிட்றாங்களே, இது என்ன மாதிரியான கொள்கை அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அது கொள்கை இல்லாதவர்களுக்கு தான் அப்படி போன்ற ஒரு சிந்தனை வரும். இதுதான் மக்களுக்கான ஒரு கொள்கை. அது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தாது. இல்லைங்கக்கா, நீங்கள் எதுவுமே கிடையாதுங்க. அது தெளிவான மக்களுக்கான கொள்கைங்க. மக்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 80% பேர் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். ஆனால் கடவுளை கும்பிட்டு கொண்டே தீக்காவில் இருப்பாங்க. திராவிட கழகத்தில் இருக்கிறாங்க, திமுகவிற்கு ஓட்டு போடுறாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்பிக்கை என்பது வேற, நம்மளுடைய வழிபாடு என்பது வேற, நம்மளுடைய கொள்கையும் சித்தாந்தம் என்பது வேற. இப்போ சாமி கும்பிடுறாங்க என்பதற்காகவே பெரியாரை போற்றக்கூடாது அப்படின்ற ஒரு இது ஒன்று கட்டமைக்கிறாங்களா, அது ரொம்ப ஒரு தவறுன்றோம். தந்தை பெரியார் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லையே. அவர் எந்த சாமிக்கும் எதிரானவர் கிடையாது. பெரியார் கும்பிடுறன் சாமின்ற அந்த ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல, அதை எதிர்த்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். நீங்கள் கூடுதலாக ஒரு படி பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை கோடி மக்கள் கடவுள் இருக்கிறான்னு கும்பிட்றாங்களே, இதற்காகவாவது ஒரு கடவுள் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். நம்ம பொன்னியின் செல்வனுடைய ஆசிரியர் கல்கி அவர்களுடைய மகள் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்குறாங்க தந்தை பெரியார் அவர்களுக்கு. அந்த திருமணத்துக்கு பெரியார் அவர்கள் போகலை. கல்கி அவர்கள் ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆகிறார். நம்ம போயிட்டு பத்திரிக்கை வச்சோமே, பெரியார் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈவினிங்கு வரார் பெரியார். கார் வரும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரியார் வந்துட்டாங்க அப்படின்னா கல்கி ஓடி போய் வரவேற்கிறாங்க.
எதுக்குங்க ஐயா வரல, நீங்கள் காலையில் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார்கிட்ட வந்து கல்கி கேட்குறாங்க. இல்லை நல்லா தான் இருந்தேன், அப்போ நீங்கள் காலையிலேயே வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கருப்பு சட்டைக்காரன், நான் கடவுள் மறுப்பாளர், நான் காலையிலேயே வந்து இந்த நிகழ்ச்சியில் இருந்தேன்னா இங்கே பார்க்குற பொம்பளைங்களாம் என்ன நினைப்பாங்க, பாரு ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத வந்து ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி உட்கார வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிருவாங்க, அதனால நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார். உடனே வந்து அந்த மணமகனும் வந்து பெரியார் காலில் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கும்போது பெரியார் அவர்கள் குங்குமமும் திருநீரும் எடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார். எனக்கு கடவுள் மறுப்பு, நான் அதனால் இதை பண்ண மாட்டேன்னு பெரியார் அவர்கள் இந்த இடத்துல காயப்படுத்தினாரா? அப்போ மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் கட்சியை சார்ந்த தலைவர். தந்தை பெரியார் அவர்களும் அப்படி தான். ஒரு திருவிக்கா அவர்கள் வந்து தந்தை பெரியார் அவருடைய வீட்டில் போயிட்டு தங்கி பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு, குளித்து முடித்த உடனே திருநீர் பூசுகிற பழக்கம் உண்டு, உடம்பு முழுவதும் திருநீர் பூசுவார் திருவிக்கா அவர்கள். ஒரு முறை குளிச்சுட்டு திருவிக்கா வரும்போது பெரியார் அவர்களே வந்து தட்டில் வந்து திருநீரை கொடுக்குறாங்க, நீங்கள் பூசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுடைய உணர்வை மதிக்கக்கூடியவர் தான் பெரியார் அவர்கள். நீங்கள் அந்த கண்ணோட்டமாக தான் பார்க்கணுமே தவிர, அதை தவிர்த்து வந்து இது வந்து முழுக்க இவங்க வந்து மக்கள் விரோதமாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே, அந்த பிம்பம் தவறு என்பதை நான் அக்கா தமிழிசை அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, பட் இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது கரெக்டாக ரீச் ஆகும்னு நம்புறீங்களா நீங்கள்? ரீச் ஆகிருக்கலாங்க. இப்போ எல்லா இந்து பண்டிகைக்கும் வந்து வாழ்த்துக்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க பிஜேபி சொல்லாத பண்டிகையே கிடையாது. அது வந்து தேசிய பண்டிகையாக இருந்தாலும் சரி, மாநில பண்டிகையாக இருந்தாலும் சரி, இல்லை மாவட்ட அளவில் பண்டிகையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு சில ஊர்களில் கொண்டாடுற பண்டிகையாக இருந்தாலும் சரி, அது வரைக்கும் பிஜேபி வாழ்த்துக்கள் சொல்லும். அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி தானே ஆட்சி அமைச்சிருக்கணும், ஏன் பிஜேபியால் ஜெயிக்க முடியல? மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. சில பேர் வந்து மதத்தை வைத்துக்கொண்டு சாதியை வைத்துக்கொண்டு மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து பிஜேபி. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது மனித குலத்தையே பிரிக்கக்கூடிய ஒரு செயலில் பிஜேபி இருக்குது. அதை மக்கள் உணர்றாங்க, மக்கள் அதை பார்க்குறாங்களே. அது தமிழ்நாடு என்பது ஒரு முற்போக்காக மண், தமிழ்நாடு என்பது ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மண், தமிழ்நாடு மண் என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு மண், தமிழ்நாடு மண் என்பது ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மண், தமிழ்நாடு மண் என்பது எந்த பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மண் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் பிஜேபி என்கின்ற ஒரு பாசிச சக்தி உள்ளே வருகின்ற பொழுது மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. தொடர் தோல்விகள் மூலமாக தெரிய வேணாமா? வட மாநிலங்களில் இவங்களுடைய ஜம்பம் பழிக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாடு என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையால் பக்குவப்படுத்தப்பட்ட மண், தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட மண். நாங்கள் சாமியும் கும்பிடுவோம், தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று அவருக்கு அஞ்சலியும் செலுத்துவோம். அப்படிப்பட்ட புரிதல் கொண்ட மக்களை தவறாக யார் எடை போட்டிருக்கா? பிஜேபி எடை போட்டிருக்கு. அவங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கணும். ஓகே, அண்ட் ஆரம்பத்தில் சொன்னீங்க பாஜகவோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஏன் பாஜகவோட கம்பேர் பண்ணக்கூடாது? ஒரு தேசிய கட்சி அவங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொள்கையே அறிவிக்காத கட்சி, இன்னும் முதல் மாநில மாநாடே அறிவிச்சு இப்போ தான் நடத்த போறீங்க. ஸோ ஏன் அந்த கம்பேரிசன் கூடாதுன்றீங்க? ஆக்சுவலி ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சியை கம்பேர் பண்ணக்கூடாது, வெவ்வேறு கொள்கைகள் வெவ்வேறு கட்சி தான். எங்கள் தலைவர் அவர்கள் அண்மையில் தோழர்களுக்கு எழுதிய கடிதத்தில் மடல்ல சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து சாதாரண கட்சி கிடையாது அப்படின்னு. சாதாரண கட்சினா மற்ற எல்லா கட்சியும் நாங்கள் சொல்லலை. சாதியை வைத்து மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கட்சிகளை நம்ம சாதாரண கட்சின்னு தான் சொல்கிறோம். அவர்கள் வந்து மக்களுக்கான கட்சிகள் கிடையாது. மற்ற கட்சிகளை போல நம் இயக்கம் இருக்கு. நம்ம வந்து ஒரு மற்ற கட்சியை போல கிடையாது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக வரோம், மக்கள் சக்தியாக வரோம் அப்படின்னு நம்ம தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் பிஜேபியை பார்க்கணும். பிஜேபி என்பது மக்களை இணைக்கக்கூடிய கட்சி கிடையாது. பிஜேபி என்பது மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சி. சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கட்சி பாஜக தான் நீங்க சொல்றீங்களா? இங்க வந்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளை நாங்க வந்து சாதாரண கட்சின்னு சொல்றோம். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, இல்ல சாதியை வைத்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண கட்சிகள் தான். நீங்க மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்திருந்தால் நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நீங்க ஆளுங்கட்சியா வந்திருப்பீங்களா? ஏன் வர முடியல? இப்போ நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்களா? அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி உங்களுக்கு கிடைச்சாங்க? அதிமுக என்கின்ற குதிரையின் மீது ஏறி சவாரி செய்ததுனால தான் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ ரெட்டலை என்கின்ற அந்த சின்னம் இல்லை என்றால், அவர்களுடைய ஆதரவு இல்லை என்றால், அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ஆதரவு இல்லை என்றால், பிஜேபியில் எப்படி இந்த 4 எம்எல்ஏ வந்திருப்பாங்களா? சாத்தியமே கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை அவங்களால ஒரு இடமோ 2 இடமோ வெற்றி பெற முடியுமே தவிர, அவங்களால் தனித்து நின்று ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது. நோட்டாவுக்கு கீழே போகக்கூடிய கட்சி தான் பிஜேபி.
அந்த கட்சியோடு எப்படி எங்களை நீங்கள் எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? நாங்கள் சமூக நீதி வேண்டும், சமத்துவம் வேண்டும், ஜனநாயகம் வேணும், ஒற்றுமை வேண்டும், எந்த பிளவுவாதம் இருக்கக்கூடாது, சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் உள்ள வேற்றுமைகளை கலைத்து சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று நம்ம போராடுறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியலை முன்னெடுக்கிறோம். ஆனால் பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்னன்னா எல்லாரும் சமம் கிடையாது என்கின்ற நிலையில் பிஜேபி இருக்கு. அப்போ அந்த கட்சியோடு எங்கள் கட்சியை எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? ஒருபொழுதும் பிஜேபியோடு எங்களை இணைத்து பார்ப்பதே தவறுன்ற அதே செய்தியாளர் சந்திப்புல மற்ற கட்சியை போல எங்கள் கட்சி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அவங்க பேசும்போது மாநாட்டுக்கே அவங்க இவ்வளோ திணறுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளோ திணறல் இருக்கு. மாநாட்டுக்கு திணறுகிறோம், எங்களால் மாநாடு நடத்த முடியவில்லை, எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு எந்த இடத்துலயாவது நாங்கள் பேசினோமா? எந்த இடத்துலயாவது நாங்கள் பயந்தோமா? எந்த இடத்துலயாவது நாங்கள் பின்வாங்கினோமா? ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க. மாநாடு தான் நடந்துகிட்டு இருக்கு, மாநாட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பூமி பூஜை போடும்போது பாத்தீங்களா, ஆரம்பத்துல ஒரு திணறல் இருந்துச்சு, இப்ப எப்படியோ வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருவாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகர், நடிகருக்கான கூட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும்னு தான் அவங்க என்ன திணறல் இருந்துச்சு சொல்லுங்க. எந்த இடத்துல நாங்க திணறோம்? கட்சி ஆரம்பிக்க போறேன்னு எங்க தலைவர் சொன்னாரு, கட்சி ஆரம்பிச்சாங்க. கொடியை அறிவிக்க போறேன்னு சொன்னாரு, கொடியை அறிவிச்சாங்க. எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு தானே இருக்குது. மாநாடு அறிவிக்க போறேன்னு சொன்னாரு, மாநாடையும் அறிவிச்சாச்சு. மாநாட்டிற்கான தேதியும் அறிவிச்சாச்சு. மாநாட்டிற்கான தொடக்கமும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. கால்கோல் விழா நடத்தப்பட்டது. கால்கோல் விழாவே ஒரு மாநாடை போன்று நடந்தது. காலையில் 4 மணிக்கு பூஜைங்க, பூமி பூஜை நம்ம போடுறோம். வெறும் மாவட்ட தலைவருக்கு மட்டும்தான் எங்கள் பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் 15,000த்திற்கு மேற்பட்டோர் அங்கே வந்து கூடுறாங்க. ஒற்றை பெயர், ஒற்றை முகம், தளபதி என்கின்ற ஒற்றை முகத்துக்காக கூடிய ஒரு கூட்டம். 1000 கார்கள். விக்கிரவாண்டி வி சாலையே ஸ்தம்பித்தது. ஆனால் எந்த இடத்துலையாவது நாங்கள் திணறினோமா? எந்த இடத்துலையாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எந்த இடத்துலையாவது மக்களுக்கு இடையூறை நாங்கள் ஏற்படுத்தினோமா? அந்த 4 மணிக்கு கூட அது ஒரு நெடுஞ்சாலைங்க, ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது. அந்த போக்குவரத்து நெரிசலில் எங்கள் தோழர்கள் இறங்கி அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து அந்த ஆம்புலன்ஸை வழி அனுப்பியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அந்த இடத்துல எந்த காவலர்களும் கிடையாது. எங்கள் தோழர்கள் காவலர்களாக மாறி மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டக்கூடாதுன்னு ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அப்படியே எங்கள் தோழர்களை வளர்த்தவர் எங்களுடைய தளபதி அவர்கள். அதனால் நாங்கள் திணறோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பிஜேபி திணறுது தமிழ்நாட்டில். அவர்கள் எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வந்துடணும், மக்களுக்குடைய பிளவுவாத ஆட்சியை கொண்டு வந்துடணும், அவங்க திணறாங்க. மிஸ்டுகால் மூலமாக கட்சியை வளர்க்கக்கூடிய அவர்கள் எங்களை பார்த்து பேசலாமா? அவங்களால் எங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க 50 லட்சத்தை கடந்து விட்டது கட்சியில் உறுப்பினர்களாக. முறையான அறிவிப்புகள் மாநாட்டுக்கு முன்போ அல்லது மாநாட்டிலோ எங்கள் கட்சிக்கென்று ஒரு சேர்க்கை அணி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சேர்க்கை அணி மூலமாக எத்தனை பேர் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயலி உருவாக்கப்பட்ட 3வது நாளிலே 45 லட்சத்தை கடந்து விட்டார்கள். எங்கள் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் யாராவது வருவாங்களா? பிஜேபியை போன்று ஒரு சராசரி கட்சியாக, ஒரு சாதாரண ஒரு கட்சியாக, பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக, மதவெறி கட்சியாக, சாதிவெறி கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்திருந்தால் லட்சோபலட்சக்கணக்கான தோழர்கள் எங்கள் கட்சியில் இணைஞ்சிருப்பாங்களா? அப்போ எங்களை பற்றி பேசுவதற்கு மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மக்கள் முதல்ல உங்களை அங்கீகரிச்சாங்களா? மக்கள் உங்களை அங்கீகரிக்கல. இல்ல தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. தகுதி இருக்கிறதுனால தானே இன்னைக்கு பாஜகவில் அவங்க இருக்காங்க. ஒரு அரசியல்வாதியா தமிழ்நாட்டில் என்னவா இருக்காங்கன்னு நம்ம கேட்டோம். நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கான கட்சிங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி, தமிழ்நாடு வாழ்வியலுக்கான ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய நிலைமை என்ன? பிஜேபியை எந்த இடத்தில் மக்கள் வைத்திருக்கிறார்கள்? உங்களுடைய நிலையை பார்த்துட்டு தாங்க எங்களை வந்து நீங்கள் குறை சொல்லணும். நாங்கள் எந்த இடத்துல திணறணும்? எங்களுடைய கொள்கை பிளவுபட்டிருக்கு? பெரியார் அவர்கள் மக்களுக்கான தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்கான தலைவர். பெரியாரையும் நீங்கள் வணங்குறீங்க, சாமியும் கும்பிடுறீங்க, உங்களுடைய கொள்கையே புரியலை அப்படின்னா உங்களுக்கு கொள்கை இல்லை. கொள்கை இல்லாதவர்களுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கோம். நாங்கள் கொள்கை தெளிவோடு இருக்கிறோம். மக்களுக்கான கொள்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதனால் மக்கள் எங்களை கொண்டாடுறாங்க, வரவேற்கிறாங்க. அந்த கால்கோல் நிகழ்வு கூட 15,000 பேர் கூட்டங்க. இல்ல அதுதான் சொல்றாங்க. மாநாட்டுல எந்த குறையும் சொல்லல. மாநாடு வெற்றிகரமா நடந்து முடிச்சிருவாங்க, கூட்டம் எல்லாம் வந்துரும். ஏன்னா அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுக்காகவே கூட்டம் வந்துருவாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சிக்கல் இருந்துச்சுல மாநாடு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்ற மென்ஷன் பண்றாங்க. நடிகர் என்பதற்காகலாம் கூட்டம் வர மாட்டாங்க. இப்போ அவங்க கட்சியில் சரத்குமார்னு ஒரு நடிகர் இருக்கார், கூட்டம் வருதா? அக்கா ராதிகா அவர்கள் இருக்காங்க, அவர்களுக்காக கூட்டம் வருதா? நடிகர் என்பதை தாண்டி அவர் இந்த மண்ணுக்காக எப்படி துணை நின்றிருக்காரு?
இந்த மக்களுக்காக எந்தெந்த இடங்களில் குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதை பார்த்து தான் மக்கள் கூடுவாங்க, சும்மாலாம் கூட மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடினார்கள் என்றால் எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்தார், மறைந்தார். ஐயா கேப்டன் அவர்களுக்காக ஒரு மக்கள் கூட்டம் கூடியது என்றால் மக்களுக்காக வாழ்ந்தார், மறைந்தார். தளபதி அவர்களுக்காக மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அவர் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கார், தியாகம் செஞ்சிருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடத்தை, ஒரு கிரீடத்தை, சினிமாவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், வெற்றியோ தோல்வியோ ஆனால் நான் மக்களோடு மக்களாக நிற்கிறேன் என்கின்ற உணர்வோடு வரார்ல, அந்த உணர்வை மதிக்கக்கூடிய வகையில் மக்கள் எங்களை கொண்டாடுகிறார்கள், எங்கள் பின்னாடி வராங்க. அவரை வெறும் ரசிகர் என்கின்ற மனப்பான்மையில் பார்க்குறாங்கன்ற அந்த பார்வையே ரொம்ப ஒரு தவறு. மாற்று கட்சியில் இருந்தவங்க, சமூகத்தில் நீண்ட நாட்களாக போராடியவர்கள், சமூக ஆர்வலர்கள், போராளிகள், அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் எல்லாம் எங்கள் கட்சிக்குள்ளே வராங்களே. எப்படி வராங்க? அவரை தலைவர் என்ற பார்வையில் வராங்களா, இல்லை அவர் ஒரு நடிகர் என்ற பார்வையில் வராங்களா? அவர் தலைவர் என்கின்ற ஒரு பார்வையில் தான் எல்லாரும் நம்ம சேர்றோம், அவருக்காக குரல் கொடுக்குறோம். ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு வாரிசு அரசியலாக இருக்கக்கூடாது, ஒரு மன்னராட்சி அரசியலாக இருக்கக்கூடாது, ஒரு கொத்தடிமை அரசியலாக இருக்கக்கூடாது. அது ஒரு சமத்துவ அரசியலாக இருக்கணும், ஒரு மக்கள் அரசியலாக இருக்கணும், ஒரு மாற்று சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாற்றத்தின் தலைவராக தளபதி இருக்கிறாரு. மக்கள் பின்னாடி வராங்க. அவரை நடிகர் அப்படின்ற அந்த பார்வையிலே பார்ப்பது என்பது ஒரு தவறுன்ற. புரியுது. மாநாட்டிற்கான அந்த தேதி அப்படிங்கிறது 27 ஞாயிற்றுக்கிழமையில வருது. செப்டம்பர் 23 சொல்லும்போது திங்கட்கிழமையில வந்துச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னும் போது அது லீவு, நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குரு பூஜையை ஒட்டி வருது, அண்ட் அடுத்த வியாழக்கிழமை வரை தீபாவளி வருது. ஸோ ஒரு ஹாலிடே, அந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசனாக தான் அமைது அந்த ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாகவே. ஸோ இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சி ரீதியாகவும் சரி, இல்லை சட்டம் ஒழுங்கு சார்ந்த காவல்துறை ரீதியாகவும் சரி. ஏங்க இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை யாரால் வரும்? பொறுக்கிகளாலும், ரவுடிகளாலும், சமூக விரோதிகளாலும் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு. அங்கே வரக்கூடியவர்கள் எல்லாம் தோழர்கள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, இந்த மக்களை நேசிக்கக்கூடிய, கருத்தியலை நேசிக்கக்கூடிய, மாற்று அரசியலை நேசிக்கக்கூடிய, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களும் தோழர்களும் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு தமிழர் திருவிழா. அதுதான் அந்த மாநாடு. அந்த மாநாட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது? மிக ஒழுங்குமுறையும் மிக ஒழுக்கமாகவும் கண்ணியத்தோடும் கடமையோடும் நடக்கக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாநாடாக இருக்கும். எங்களுடைய தோழர்கள் பல இடங்களில் காவலர்களாக மாறி மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் என்றும் மக்களின் அரணாக இருக்கக்கூடியவர்கள், மக்களின் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள். அதுக்காக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. லட்சக்கணக்கான மக்கள் கூட போறாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க. அப்ப அதுக்காக இவங்களே பார்த்துப்பாங்க தோழர்களே அப்படின்ட்டு காவல்துறை இருக்க முடியாது. அடுத்த 2 நாள்ல குரு பூஜை வரப்போது, தீபாவளி வரப்போது, காவலர்கள் பற்றாக்குறை இருக்காது. இல்ல, காவலர்கள் பற்றாக்குறையை காவலர்களுக்கு நம்ம என்ன வேலை கொடுக்க போறோம்? ஒரு வேலையும் கிடையாதுங்க. பல குழுக்கள் உருவாக்கப்பட்டிருங்க. மாநாடு தொடர்பாக பல குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மாநாடு மேடைகள் அமைப்பதற்கென்று ஒரு தனி குழு, மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான கூட்டங்கள் வரும்போது அந்த கூட்டங்களை சரியான முறையில் ஒழுங்குபடுத்துவதற்கென்று ஒரு தனிக்குழு, சாப்பாட்டிற்கென்று ஒரு தனிக்குழு, தண்ணீர் கொடுப்பதற்கென்று ஒரு தனிக்குழு, கழிவறைகளை சரி செய்வதற்கென்று ஒரு தனிக்குழு, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறோம். பெண்களை தனியாக கவனத்தில் கொண்டு பெண்களுக்கென்று தனியாக 5 பொறுப்பாளர்கள். இவங்க அந்த தொகுதியிலிருந்து தோழர்களை அழைத்து மாநாட்டு திடலுக்கு கொண்டு வந்து மாநாடு முடிந்த பிறகு மீண்டும் பாதுகாப்பாக தொகுதி கொண்டு போய் நிறுத்துகிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. மிக முறையாக சரியாக திட்டமிட்டு ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கார். எங்கள் பொதுச் செயலாளர் அவர் 24 மணி நேரமும் சுழன்று கொண்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தணும். இது ஒரு சாதாரண மாநாடாக இருக்கக்கூடாது, ஒரு வெற்றி மாநாடாக அமையணும், ஒரு சரித்திர மாநாடாக இருக்கணும், அரசியல் தமிழ்நாட்டு அரசினுடைய திசைவழி போக்கை மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காரு. உங்க பொதுச் செயலாளர் மட்டுமே சுழன்று கொண்டு போராடி கொண்டிருந்தா போதுமா? மற்றவர்கள் எல்லாரும் போராடுறாங்க. 234 தொகுதியில் இருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்கள், 38 மாவட்ட தலைவர்கள், கட்சியினுடைய லட்சக்கணக்கான தோழர்கள் எல்லோரும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கோம். தலைவரும் உழைத்து கொண்டிருக்காரு. நாள்தோறும் மாவட்ட தலைவர்களோடு தொலைபேசி வாயிலாக பேசி கொண்டிருக்காரு. எத்தனை பேர் வரப்போகிறாங்க, எப்படி பாதுகாப்பாக கொண்டு வர போகிறீங்க, என்ன மாதிரியான உதவிகள் வேண்டும் என்பதையெல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. மாநாடை நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு அரசியலில் இதுதாயா மாநாடுனா இப்படி தான் நடத்தணும், தோழர்கள் என்றால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாநாடு
இருக்க போகுது. இல்ல கூட்டம் அப்படின்னு வரும்போது 2 சிக்கல் இருக்கு. ஒண்ணு நம்ம சமீபத்தில நடந்த ஏர் ஷோல பார்த்தோம் சென்னை மெரினால. 5 பேரு வெயிலின் தாக்கத்தினால டீஹைட்ரேட் ஆனாங்க நெறைய பேரு. 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த செய்திகள்லாம் பார்த்தோம். அது ஒண்ணு. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு ஒண்ணு இருக்கு. மழை வந்தாலும் சிக்கல், வெயில் அடிச்சாலுமே மக்களுக்கு அவதி, சிக்கல் இது மாரி ஒண்ணு இருக்கு. அண்ட் சமீபத்தில நடந்த விசிக மது ஒழிப்பு மாநாட்டிலயும் பார்த்தோம். நெறைய பேர் அதுல வந்து மது அருந்திட்டு வந்திருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்குமே அது நிரூபணம் ஆகல. நமக்கு அது தெரியாது என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க? இதற்கு எங்க தலைவரே பதில் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு வந்து மாநாடு நடத்த தெரியுமா? இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு நம்மளை எள்ளி நகையாடுறாங்க. அவர்களுக்கு வந்து எங்களுக்கு மாநாடு நடத்த தெரியும், எங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் என்பதை காட்ட வேண்டிய ஒரு நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாங்கள் மாநாடு எப்படி நடத்த போகிறோம் அப்படின்றத நீங்கள் மாநாட்டுக்கு வந்து பாருங்கள். அக்டோபர் 27 வந்து பாருங்கள். மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாதுன்னு ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன். நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரதான ஒரு கட்சியாக வரும், மக்கள் கட்சியாக வரும். மற்ற கட்சிகளோடு எங்களை ஒப்பிடாதீங்க. மற்ற கட்சியில் மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டிங்கன்னா எல்லாருமே நாங்கள் அந்த கட்சியில் போய் சேருவோமே, அந்த கட்சிக்காக வேலை செய்வோமே. இவர்கள் எல்லாம் சரியில்லை, இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்ற ஒரு மாற்று சக்தியாக தானே தமிழக வெற்றி கழகம் வருகின்ற பொழுது எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றமாகத்தான் இருக்கும். அது அந்த மாநாடு என்பது கூட ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடாக இருக்கும். மக்கள் கொண்டாடக்கூடிய, மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். அந்த மாநாட்டிற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாநாட்டில் எந்த சொதப்பல் ஏற்பட்டுறக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டுறக்கூடாது, மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்கள் கடுகளவாவது பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது என்பதில் தலைவர் அவர்கள் மிக 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 கவனமாக இருக்கார். எந்த அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுறக்கூடாது, யாருக்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுறக்கூடாது என்பதில் மிக தெளிவாக தலைவரும் பொதுச் செயலாளரும் இருக்காங்க. அதனால் மாநாடு ரொம்ப ஒரு சிறப்பாக நடக்கும். அதில் நீங்கள் எந்த வருத்தமும் பட தேவையில்லை. இல்லை கூட்டம் அதெல்லாம் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவாங்க. தலைவர் அவருடைய ஒற்றை வார்த்தை போதுங்க, எல்லாமே முறைப்படுத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் கட்டுக்கோப்பாக உட்காரக்கூடிய மக்கள் தான் வரப்போகிறாங்க, கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய தோழர்கள் தான் வரப்போகிறாங்க. இப்போ மெரினாவில் 15 லட்சம் பேர் வராங்கன்னு இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல எல்லா மாநாடுமே நீங்க உடனே நீங்க மாறி போகாதீங்க. அரசை பத்தி பேசும்போதே எல்லாம் பதறீங்க. இப்போ 15 லட்சம் பேர் அங்க வந்தாங்க என்பது இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா? 5 பேர் வந்து வெப்பத்தால் இறந்து போனாருன்னு ஏன் நீங்க இந்த அரசுக்கு வந்து அரசை காப்பாற்றக்கூடிய வேலையில நீங்க ஈடுபடுறீங்க? தண்ணி வச்சிங்களா? கழிவறை வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? பேருந்து வசதி சரியாக இருந்ததா? இப்போ எங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்களா? எத்தனை ஆண்கள் வருவார்கள், எத்தனை பெண்கள் வருவார்கள், எத்தனை முதியவர்கள் வருவாங்க? பெண்களுக்கென்று தனியாக இருக்கைகள் இருக்கா, ஆண்களுக்கென்று தனியாக இருக்கைகள் இருக்கா, முதியவர்களுக்கு தனியாக இருக்கைகள் இருக்கா, மாற்றுத்திறனாளிகள் வந்து அவர்களை எப்படி அணுகுவீங்க என்று பல நிபந்தனையான கேள்விகளை எங்களுக்கு கேட்டீங்களே. இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கடைபிடித்திருந்தீங்கன்னா இந்த மெரினால 5 பேர் ஏன் இறந்துருக்க போகிறாங்க? இல்லை 5 பேர் ஹீட் வேவ்ஸ்னால தான் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நீர் சத்து குறைபாடு. நீர் சத்து வேணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி இருந்து அவங்க குடிச்சிருப்பாங்கல்ல. ஏன் தண்ணி இல்லை? தண்ணி யார் வச்சுருக்கணும்? வீட்டிலேருந்து வராங்கன்னா ஒரு லிட்டரோ 2 லிட்டரோ அவங்களால கொண்டு வர முடியும். அங்கே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நடக்குது. குறைஞ்சது 5 லிட்டரு 6 லிட்டராவது நம்ம குடிக்கணும். இருக்கிற தண்ணியெல்லாம் காலி ஆகிடுச்சு. அப்போ தண்ணி வேணும்னா தண்ணி எங்கே இருக்குது? இருந்தால் தான் அவங்க குடிச்சிருப்பாங்களே. தண்ணி இல்லை, கூட்ட நெரிசல், சரியாக முறைப்படுத்தலை, பெண்கள் உட்காருவதற்கென்று தனியாக இருக்கைகள் எதுவுமே இல்லை, குழந்தைகள் வராங்க அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய பாதையில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போகிறாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகள் எதில் போவாங்க? யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ கூட்டம் வரும்னு? நீங்கள் தான் விளம்பரப்படுத்துறீங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இது, வந்து ஒரு சாதனை நிகழ்வாக மாற்றணும், கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிக்க வேண்டும், ஆனால் மக்கள் இதை வந்து தவற விட்டுறாதீங்க, குடும்பமாக வாங்கன்னு நீங்கள் தான் ஒரு வாரமாக நியூஸில் போடுறாங்க, எஃப்எம்மில் போடுறீங்க, எல்லாத்துலேயும் போடுறீங்க. அப்போ மக்கள் வருவாங்கன்னு உளவுத்துறையும் சொல்லியாச்சு, காவல்துறையும் சொல்லிட்டாங்க. அப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அரசனுடைய தோல்விங்க, அரசனுடைய அலட்சிய போக்குங்க, நிர்வாக திறமையின்மைங்க. அதனால் ஏற்பட்ட இழப்பீடுன்னு சொல்லணுமே தவிர, அதனால் ஏற்பட்ட இறப்புன்னு சொல்லணுமே தவிர, அவங்க வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த அரசை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்வது தவறுன்ற நான். இல்லை அதுதான் நான் கேட்க வரேன். அரசனுடைய ஒரு நிகழ்வுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து தனியாக எடுத்து நடத்துறீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பக்குவமாக பார்த்து பண்ணுறீங்க? அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. எந்த அசம்பாவிதங்கள் ஏற்படாது, குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது, கழிவறைகள் பிரச்சனைகள் இருக்காது, உணவு தட்டுப்பாடுகள் இருக்காது, போக்குவரத்து நெரிசல் எதுவுமே இருக்காது. எல்லாமே சரியான முறையில் நடக்கும். நான் தான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடை நடத்தியதே கிடையாதுங்க. அவ்வளோ சிறப்பான முறையில், ரொம்ப ஒரு ஒழுக்கமான முறையில், ஒழுங்கான முறையில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட போகுது.
அது எவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும், அது மழையே பெய்தாலும் மாநாடு நடக்கும். ஆனால் எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாது. வரக்கூடியவர்கள் யாரும் வந்து சமூக விரோதிகளோ குண்டர்களோ கிடையாது. வரக்கூடியவர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய தோழர்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மக்கள். இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மக்கள் இந்த மண்ணுக்கு பாதுகாப்பாகத்தான் இருப்பாங்களே தவிர இந்த மண்ணுக்கு ஆபத்தாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த திமுக மாநாடை பார்த்துவிட்டு, மற்ற கட்சியினுடைய மாநாடை பார்த்துவிட்டு, அங்கே இருக்கின்ற கும்பல் வந்து இந்த சீட்டுக்கட்டு விளையாடினது, அந்த மாநாட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சது, அதெல்லாம் எங்களோட ஒப்பிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அதனால் எங்களுடைய மாநாடு என்பது ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஒழுக்கமான ஒரு மாநாடாக இருக்கும். ஓகே, நிச்சயமா. மாநாடு அப்படின்னு அறிவிச்சதுல இருந்தே மாநாட்டுக்கு யார் வருவார்கள், தேசிய தலைவர்கள் வரார்களா, இல்லை அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வரார்களா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. ஆனால் கடைசியில் விஜய் தலைமையிலான மாநாடு அப்படின்றத அறிவிச்சாச்சு. யார் யாரெல்லாம் இணையறதா இருக்காங்க கட்சியில்? இல்லை, அது யார் இணைவார்கள், யார் வருவார்கள் என்பதெல்லாம் எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளர் அவரும் தான் சொல்லுவாங்க. இப்போ மாநாட்டிற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னா, தேசிய தலைவர்கள் வராங்க, பல கட்சி மாநில தலைவர்கள் வராங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து இணையக்கூடிய தலைவர்கள் வராங்க, அவர்களே பார்க்க போகிறோன்னு யாரும் வரப்போகிறதில்ல. அங்கே வரக்கூடியது ஒற்றை முகம், ஒரே ஒரு நபர் தான், தளபதி என்கின்ற ஒற்றை முகத்துக்காக தான் அங்கே அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வரப்போகிறாங்க. தளபதி என்கின்ற அந்த ஒற்றை பெயருக்காகத்தான் அங்கே அவ்வளோ கூட்டம் வரப்போகுது. அந்த மாநாட்டிற்கு வெற்றியான ஒரு மாநாடாக அமைய போகுதுன்னா தளபதி என்கின்ற ஒற்றை நபர் தான். அன்றைக்கி அந்த பந்தக்கால் நிகழ்வு கூட அத்தனை லட்சக்கணக்கான அத்தனை ஆயிரம் மக்கள், 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்கன்னா தளபதி என்கின்ற ஒற்றை பெயர் தான். கோற்றுக்கோ கோழி பிரியாணிக்கோ 200 ரூபாய் காசுக்கோ வந்த கூட்டம் கிடையாது. தளபதி விஜய் என்கின்ற ஒற்றை பெயருக்காக ஓடோடி வந்த கூட்டம் தான் அந்த பந்தக்கால் நிகழ்வுக்கு வந்த கூட்டம். அப்போ தளபதி அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து பேச போகிறாரு, இந்த மண்ணுக்கான அரசியலை சொல்ல போகிறாரு, மாற்றத்திற்கான அரசியலை சொல்ல போகிறாரு, கொள்கை கோட்பாடுகளை சொல்ல போகிறாரு, கொள்கைக்கான தலைவர்களை சொல்ல போகிறாரு. திமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் அமைய போது என்பதை பிரகடனப்படுத்த போகிறாரு என்று தளபதி அவர்கள் அங்கே பேசும்போது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வராங்கன்னா ஒற்றை முகத்திற்காக, ஒற்றை பெயருக்காக, ஒற்றை தலைவனுக்காக, தலைவன் விஜய் என்கின்ற ஒற்றை பெயருக்காகத்தான் அங்கே விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய மக்கள் படை வரும். திமுகவுக்காக மாற்றாக மட்டும்தானா? பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபிக்கு மாற்றாகவும், ஊழலை செய்கின்ற, வாரிசு அரசியலை செய்கின்ற, மக்கள் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற எதிராகவும் தான் எங்களுடைய அரசியல் கட்சி இருக்கும். அதுல எந்த அதிமுக ஒரு கட்சி இருக்கு, நாம் தமிழர் அதிமுக ஒரு கட்சி இருக்கு. அது என்னவா இருக்கு? அதிகாரத்தில் இருக்கா? அதிகாரத்தில் வரக்கூடிய அளவிற்கு இருக்கா? கிடையாது. அப்ப அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது திமுக தானே. ஒரு நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் 5 பேரை கொலை செய்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா வர அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது. கமல் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, கமல் அவர்கள் சீமானவர்களும் இன்னைக்கு அதை தான் முன்வச்சிட்டு இருக்காங்க. இப்ப தமிழக வெற்றி கழகமும் இதே தான் முன்வைக்கிறீங்க. என்ன புரிஞ்சு பொய்ய சொல்றீங்கன்ற? அதாவது சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் சொல்றீங்க. எங்க சமூக நீதி இருக்குன்னு தான் நம்ம கேள்வி. ஒரே கேள்வி. மேல்பாதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியல. இது ஒரு சமூக நீதி அரசாக இருந்திருந்தா சாமி கும்பிட வச்சிருக்கணுமா கூடாதா? வேங்க வெயில்ல சாதாரண மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. குற்றவாளி யாருன்னே வெளி உலகத்துக்கு தெரியாது. இது வந்து ஒரு சமூக நீதி அரசா? சமூக நீதி திமுக எதிர்ப்பா? ஏங்க நீங்க இப்போ மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறேன். சமூக நீதினு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட சமூக நீதி கிடையாது. சமத்துவம்னு சொல்கிறீங்க, சமத்துவமே கிடையாது. சமத்துவம் என்பது ஒரே குடும்பத்திலிருந்து மாறி மாறி முதலமைச்சராக வருவது சமத்துவமா? இல்லை கடைக்கோடியில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஏழை எளிய பாமரனை உயர்த்துவது சமத்துவமா, சமூக நீதியா? அப்போ நீங்கள் 70 வருஷமா 75 வருஷமா அதே சமூக நீதி, அதே சமத்துவம், அதே ஜனநாயகம், இதையே மாறி மாறி பொய்யா சொல்லிட்டு வருகின்ற பொழுது அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணின் மகனாக எல்லாருக்கும் இருக்கு. அந்த இடத்துல எங்கள் தளபதி அவர்கள் வராங்க. உண்மையான சமூக நீதியை நான் தரேன், உண்மையான சமத்துவத்தை நான் தரேன், உண்மையான மத நல்லிணக்கத்தை நான் ஏற்படுத்துகிறேன், உண்மையான மக்கள் ஒற்றுமையை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். யார் பொய்யை சொல்கிறாங்களோ, யார் வந்து பித்தலாட்டத்தை செய்கிறார்களோ அவர்களை தாங்க எதிர்க்க முடியும். திமுக ஆட்சியில் இருக்கு, அதனால நாங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இதே இந்த இடத்துல அதிமுக இருந்துச்சுன்னா அதிமுகவை வீழ்த்துவோம். இதே இந்த இடத்துல பிஜேபி இருந்துச்சுன்னா பிஜேபியை வீழ்த்தணும் நாங்கள் சொல்லிட்டு வருவோம். அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்ப்பது தாங்க புரட்சி. அதிகாரத்தில் இல்லாதவங்களை போய் யாராவது எதிர்ப்பாங்களா? அப்போ அதிகாரத்தில் திமுக இருக்கு, அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நம்ம வரோம். அமைச்சர் வந்து தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டில் ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தமிழ்நாட்டில் ஓடுதா? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்கிறோன்னு சொல்கிறீங்க, ரத்து செஞ்சீங்களா? ஆட்சி அமைச்சவுடன் படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுவோன்னு சொன்னீங்க, இழுத்து மூடிட்டீங்களா? எத்தனை கடையை இழுத்து மூடி இருக்கிறீங்க?
தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இந்த விமான சாகச நிகழ்வில் அவரே இறங்கி அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு முறையான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டு இந்த நிகழ்வு வந்து ஒரு வெற்றிகரமாக நடத்தியிருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு பேர் கிடச்சிருங்க. அவர் வாரிசு அரசியல்லாம் கிடையாது, அவர் உண்மையிலேயே மக்களை நேசிக்கிறாரு. பாருங்கள், இவ்வளோ 15 லட்சம் மக்கள் வந்தாங்க, அந்த மக்களை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தினார், நிர்வாகத்தை மிக சிறப்பாக செய்கிறாரு, அதனால் அவரை தயவு செய்து வாரிசு அரசியல்னு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கலாம்ல. 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத கார் ரேஸுக்கு காட்டிய கவனத்தை, அவர்களுடைய 75வது பவள விழாவுக்கு காட்டிய கவனத்தை ஏன் அந்த மக்கள் நிகழ்வில் நீங்கள் காட்டலை? இப்போ கார் ரேஸ் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் ஆய்வு பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. பவள விழாவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த நிகழ்வுலாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இதை போய் பார்த்தீங்களா? எத்தனை அமைச்சர்கள் நீங்கள் போனீங்க மெரினாக்கு? முதலமைச்சர் போனாரா? துணை முதலமைச்சர் போனாங்களா? யாருமே போகலையே. திடீர்னு மக்கள் வந்துட்டாங்க, நாங்கள் கூப்பிடவே இல்லை, மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு மக்களை பக்கம் திருப்புறாங்க. பார்த்தீங்களா? அது ரொம்ப ஒரு தவறுன்றோம். அரசு இது வந்து நிர்வாகம் சரியாக பண்ண தெரியல, ஒரு அலட்சியத்தான் நடந்துருச்சு, வருத்தம் தெரிவிக்கிறோம், இதன் பிறகு இப்படி நடக்காதுன்னு சொல்கிறது தான் அரசு. நீங்கள் அதுக்காக வந்து சப்பக்கட்டு கட்டக்கூடாது. தப்பு நடந்துச்சுன்னா தப்பு, இனிமேல் அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால தான் அரசு வந்து கவனம் செலுத்தணும், இனி வருங்காலங்களில் இது போன்று நடக்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை முன் வச்சுருக்காங்க. இதை வச்சு எங்களால் அரசியல் பண்ணியிருக்க தெரியும். எங்கள் தலைவர் நினைத்திருந்தால் இது மிகப்பெரிய ஒரு தேசிய அரசியலாக பண்ணியிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கலாம். இதில் அரசியல் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் செயல்பட்டவர் எங்களுடைய தளபதி அவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். புரியுது. நிறைவான கேள்வி, மாநாட்டிற்கான அந்த கால்கோள் விழாவில் எதிர்பார்க்காத வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. கால்கோள் விழாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னீங்க, மாநாடு எப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்களா? ஸோ அங்கே எல்லாருமே வந்தவங்க விஜய் அவர்கள் எதிர்பார்த்து தான் வந்திருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இந்த பக்கம் T69 தளபதி 69 அடுத்த திரைப்படத்திற்கான பூஜையில் கலந்துக்கிட்டாரு. அப்போ கட்சி ஆரம்பித்து வெறும் அறிக்கையில் மட்டும்தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு திரைப்படத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கட்சி சார்ந்த விஷயங்களில், கட்சி சார்ந்த பணிகளில் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. இல்லை, அது வந்து ஒரு தவறான ஒரு பார்வை தான். அதாவது தளபதி அவர்கள் பூஜைக்கு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது. அது ஊடகத்தில் கசிந்த ஒரு வதந்தி, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கசிய விட்ட ஒரு செய்தி. எந்த இடத்துலையுமே எங்கள் கட்சி சார்பாக தலைவர் அவர்கள் பூஜைக்கு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. பொதுச் செயலாளர் பூஜையை நடத்துகிறாங்க, மாவட்ட தலைவர்கள் வாங்கன்னு தான் நம்ம அப்படி சொல்லியிருந்தோம். அங்கே அவ்வளோ கூட்டம் வரும்னு எங்களுக்கே தெரியாது, எங்கள் பொதுச் செயலாளருக்கே தெரியாது இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு. அங்கே இருக்கின்ற மக்களுக்கே தெரியல. மக்களே கேட்குறாங்களே, அக்டோபர் 27 தானே உங்களுக்கு மாநாடு, என்னங்க இப்போவே மாநாடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் பூஜை போடுறோம் அதனால் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த அளவுக்கு தான் இருந்தது. அந்த ஊர் மக்களே கேட்டாங்க, சாலையில் இருந்த அந்த மக்களே கேட்டாங்க, 27 தானே மாநாடு, எனக்கு இப்போ மாநாடு ஓரளவு தேதி மாறிடுச்சா, இன்றைக்கே மாநாடு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களான்லாம் சில பேர்லாம் கேட்டாங்க. இல்லை, நம்ம இன்றைக்கி பந்தக்கால் பூஜை போடுறோம், அந்த பூஜையை முன்னிட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க, நம்ம அப்படி சொன்னோம். இப்போ சினிமாவுக்கு அவருக்கு போனார் அப்படின்னா அவர் தொழில், அதை நம்பி பல லட்சக்கணக்கான பல கோடிகள் முதலீடு பண்ணுறாங்க. அது கடைசி படம், அவ்வளோதான். அதன் பிறகு அவர் சினிமாவில் நடிக்க போகிறதே அதுதான் கடைசி படமா அப்படின்னு சொல்லி கடைசி படம், அதுதான் கடைசி. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் வரப்போகுது? அதுதான் கடைசி படம். அதன் பிறகு அவர் இப்போ படம் நடிக்க போகிறது கிடையாது, முழு நேரம் அரசியலுக்கு வர போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு அவர் நினச்சி வராங்க. சரி, கடைசி படத்திற்கு ஒரு சரியான ஒரு பிரியா விடை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டார். இப்போ மாநாட்டுக்கு முன்னாடியே அவர் பல மாவட்ட தலைவர்களை சந்திக்க போகிறாங்க, பல தோழர்களை சந்திக்க போகிறாங்க, மாநாட்டில் மக்களை சந்தித்து பேச போகிறாங்க. மாநாட்டுக்கு பிறகு நேரடியாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் எங்கள் தளபதி அவர்களை நீங்கள் பார்க்கலாம். பல மக்கள் பிரச்சனைக்கு அவர் நேரடியாக களத்தில் வந்து குரல் கொடுக்க போகிறாரு. அப்போ வரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் என்னவா நினைப்பீங்க? இப்போ மாநாட்டுக்கு இத்தனை கூட்டம் வரும் அப்படின்றீங்க, பந்தக்கால் நிகழ்வுக்கு இத்தனை கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இனி தமிழ்நாடு முழுவதும் பம்பரம் போன்று சுழலுவார் தலைவர், அப்போ பல லட்சக்கணக்கான கூட்டம் வருமே. அப்போ அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மக்கள் தலைவர் என்றால் கூட்டம் வரதான் செய்யும். அதை எங்கள் தலைவருடைய ஒற்றை விரலை காமிச்சா போதும், அந்த கூட்டம் எப்படி கட்டுப்படும் என்பது எங்கள் தலைவர் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கூட்டம் வரப்போதே, இது என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு யாரும் பயப்பட வேணாம். மிக சிறப்பான ஒரு மாநாடாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு மாநாடாக இருக்கும். அவர் என்றைக்குமே வந்து மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தலைவர் அவர்கள் இன்று வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 என்கின்ற ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா, அவருக்காக பல கோடி சம்பளம் கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் உண்மையாக இருப்பதனால தான் இருக்கிறார். அவர் பொய்யா இருந்தார்னா அவர் பின்னாடி இத்தனை லட்சக்கணக்கான கூட்டம் வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு தொழிலும் உண்மையாக இருக்கிறாரு, அரசியலையும் ஒரு உண்மையாக இருக்கிறார். அப்போ கடைசி படமான அந்த படத்தை ஒரு உண்மையாக முடிச்சு கொடுக்கணும்
அவங்களும் மனசு காயப்பற்றக்கூடாது. நம்மளை நம்பி கோடி கோடியாக வந்து பணம் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு முறையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று முறையான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. எந்த இடத்துலையுமே நான் பூஜைக்கு வரேன்னு எங்கள் தலைவரும் சொல்லலை, எங்கள் கட்சியும் சொல்லலை. நீங்கள் அவுத்து விட்ட வதந்தி அது. மாநாடு அப்படின்னு அறிவிச்சதுலேருந்து மாநாட்டிற்கான பணிகள் எப்படி போகுது அப்படின்ட்டு தொடர்ந்து எல்லாரும் அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதை பற்றி தான் நிறைய பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் பணியில் நாங்கள் முதன்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அந்த பணிகள் இப்போ சமீபத்தில் தோய்வடைஞ்சிருக்கோம். இல்லை மக்கள் பணிகள் போயிட்டுருக்கு. மக்கள் பணிகள் ஒரு பக்கம் போகுது, மாநாட்டிற்கான வேலைகளும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ மதுரையில் கூட மதுரையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் அவர்கள் வந்து இந்த முதியோர் உதவித்தொகை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி ரொம்ப வயசானவங்களுக்கு, கைவிடப்பட்ட வயதானவர்களுக்கு இல்லம் தேடி நம்ம போய் கொடுக்குறோம். அது வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டம், மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இப்போ மாநாட்டிற்கு முன்னாடி இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம், அதாவது மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுதே இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க நம்ம தோழர்கள். இப்போ விலையில்லா விருந்தகம், விலையில்லா வீடு கட்டும் திட்டம்னு ஒரு திட்டம் நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பூக்கட குமார் அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த மத்திய சென்னை பகுதியை சார்ந்த தோழர்களுடைய அவங்க தலைமையில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து ரொம்ப ஏழை எளிய பாமர மக்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு இது போன்ற உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ அந்த நிகழ்வு வந்து மாநாடுக்கு முன்னாடி நடக்க போகுது. இப்போ எதுக்கு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மாநாட்டிற்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, மக்கள் பணி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? மக்கள் பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அது சாதாரண விஷயமா? இப்போ உங்களால் கட்டி கொடுக்க முடியுமா? இல்லை இப்போ என்னால் தான் கட்டி கொடுக்க முடியுமா? அப்போது வந்து வீடு இல்லாதவர்களை தேடி கண்டுபிடித்து நம்ம கட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அந்த உணர்வு என்பது மிக உன்னதமான ஒரு உணர்வு. அப்படி தான் தோழர்களை எங்கள் தளபதி அவர்கள் வழி நடத்துகிறாரு, அப்படி தான் வந்து வளர்த்துருக்கிறாரு. ஒரு அரசாக இல்லாத போதே நாங்கள் தேடி தேடி இப்படி உதவி செய்கிறோம் அப்படின்னா, ஒரு அரசாக மாறினா ஆட்சியும் அதிகாரமும் எங்கள்கிட்ட கிடைச்சிச்சுன்னா நான் இப்போ எந்த அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு வேலை செய்வோம் என்பதை இந்த ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நிச்சயமா பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு மிக்க நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner, Red Nool.